Hi students, welcome to Kanidam Pudidam, exercise 1.1, question number 11. இதில் ஏன்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு A transpose into A inverse is equal to இந்த அணி cos 2x minus sin 2x sin 2x cos 2xன்னு நம்ம நிறுவனம். ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலை A transpose கண்டுபிடிக்கணும், A inverse கண்டுபிடிக்கணும், அது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்குனா என்ன வருதுன்னு பார்ப்போம். கொடுத்துருக்க அணிக்கு A transpose எழுதிக்கிருவோம். ஸோ A transporeன்றது நிறை நிரல் மாற்று அணி. இந்த நிரலை கொண்டு போய் நிறையா எழுதுங்க. அதாவது 1 மைனஸ் tan x இங்கே எழுதுங்க. அடுத்ததாக இந்த நிறையை கொண்டு போய் ரெண்டாவது நிரலாக எழுதுங்க. tan x 1. இதுதான் A டிரான்ஸ்போஸ். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 by determinant of A into adjoint of A. ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு ரெண்டுமே ஈஸி தான். ஸோ 1 by determinant of A எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 1ஐயும் பெருக்குவோம், மைனஸ் போட்டுக்கிட்டு இதை பெருக்குவோம். ஸோ 1 மைனஸ் அதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் வரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன போடுங்க? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் போடுங்க. இன்ட்டு அட்ஜாயிண்ட் எப்படி செய்வோன்னு உங்களுக்கு தெரியும், கவனிங்க. அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை மூலைவிடத்தில் இருக்க உறுப்புகள் ரெண்டையும் இடம் மாற்றுறோம். அதாவது இந்த 1 2ம் இடம் மாறுது. அதனால் நமக்கு பெரிய எதுவும் மாற்றம் இல்லை. 1 இங்கே போயிடுது. மீதமுள்ள உறுப்புகள் இந்த மூலைவிடத்தில் இருக்க உறுப்புகளுக்கு குறி மாற்றுங்க. அதனால் ப்ளஸ் tan x மைனஸ் tan x ஆகும். இந்த மைனஸ் tan x ப்ளஸ் tan x ஆகும் எழுதுங்க. ஸோ இதுதான் A இன்வர்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, LHS A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எப்பயும் போல் நிறை நிரல் பெருக்கல், அதுக்கு முன்னாடி இந்த உறுப்பை எழுதிக்குவோம். 1 by 1 plus tan square x into இந்த முதல் நிறையை கொண்டு போய் முதல் நிரலோட பெருக்குங்க. ஸோ 1ஐயும் பெருக்குனீங்கன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். அடுத்து முதல் நிறையை கொண்டு போய் இங்கே இருக்க ரெண்டாவது நிரலோட 1 into மைனஸ் tan x மைனஸ் tan x. திரும்ப மைனஸ் tan x into 1 மைனஸ் tan x. அடுத்தது இந்த ரெண்டாவது நிறையை கொண்டு போய் முதல் நிரலோட. ஸோ tan x into 1 tan x ப்ளஸ் 1 into tan x tan x. அடுத்து ரெண்டாவது நிறையை கொண்டு போய் ரெண்டாவது நிரலோட. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் குறியை பெருக்கிக்கோங்க. tan x into tan x tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1. இதை ரீஆர்டர் பண்ணி எழுதுகிறோம். அதாவது 1 by 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் tan x இருக்குது, அதனால் மைனஸ் 2 tan x. இங்கே 2 tan x இருக்குது, அதனால் 2 tan x. இதை ரீஆர்டர் பண்ணி எழுதும்போது 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வேறு. cos 2x மைனஸ் sin 2x sin 2x cos 2xன்னு ப்ரூவ் பண்ணணும். இது கிடைச்சதுக்கப்புறம் இந்த 1 by 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸை உள்ளே இருக்க ஒவ்வொரு உறுப்புகளோடையும் பெருக்கிக்கங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 minus tan square x divided by 1 plus tan square x minus 2 tan x divided by 1 plus tan square x 2 tan x divided by 1 plus tan square x 1 minus tan square x divided by 1 plus tan square x. இப்போ நம்ம 11th படித்த ஃபார்முலாக்களை கொஞ்சம் நினைவு கூறுவோம். அதாவது sin 2x அப்படின்னு ஒரு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 sin x cos xன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அது போக நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2 tan x divided by 1 plus tan square x அப்படின்னு படிச்சிருக்கிறோம்.
அதே போல cos 2x அதுக்குரிய ஃபார்முலா நம்ம 3 ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு. அது போக இந்த ஃபார்முலா அதாவது 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இந்த ஃபார்முலாவும் படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த 2 ஃபார்முலாவையும் இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு நேரடியா ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலா cos 2x போடுங்க. இந்த மைனஸை வச்சுக்கோங்க. 2 tan x டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக sin 2x போடுங்க. 2 tan x டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக sin 2x போடுங்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக cos 2x போடுங்க. ஸோ இதுதான் RHS. ஸோ நம்ம A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு cos 2x மைனஸ் sin 2x cos 2xன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.